தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் அண்மையில் அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் அவர்களை பற்றி கொச்சைப்படுத்தும் வகையில் பேசினார். பல முனைகளில் இருந்தும் அவருடைய கருத்துக்கு கண்டனங்கள் எழுந்தன. அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளின் சார்பில் தென்னிந்திய திருச்சபை ஒருங்கிணைப்பு முயற்சியில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. கால்டுவெல் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும், இதுபோல சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டமாக தென்னிந்திய திருச்சபையின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவது சங் பரிவார் அமைப்புகளின் உத்திகளுள் ஒன்று. அந்த வகையில்தான் கைதேர்ந்த RSS தொண்டராக விளங்குகிற RN ரவி அவர்கள் இஸ்லாமியர்களை சீண்டுவதைப் போல கிறிஸ்தவர்களையும் அவர் சீண்டுகிறார். இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆளுநர் ரவி அவர்கள் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். குறிப்பாக பிரதமர் ஐநாளே தமிழ் திருக்குறள் சொல்றாரு, பெரியாரை பத்தி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒப்பிலக்கணம் கொடுத்த பத்தி எதுவுமே தெரியாம ஒரு ஆளுநர் பேச முடியுமா? இது தெரியாமல் பேசுவதல்ல, திட்டமிட்டு பேசுவது. யாரோ எழுதி கொடுத்ததை மட்டும் அவர் பேசுகிறார், அறியாமல் பேசிவிட்டார் என்று இதை கடந்து செல்ல முடியாது. திட்டமிட்டு இதுபோல பேசுவதன் மூலம் கிறிஸ்தவ சமூகத்தினரை சீண்டி அதன் மூலம் இங்கே கிறிஸ்தவர் அல்லாதவர் என்கிற ஒரு பதற்றத்தை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் அவர்களின் நோக்கம். இது வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் ஏற்கனவே செய்து பார்த்த ஒரு சோதனை தமிழ்நாட்டிலும் செய்கிறார்கள். இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியா முழுவதும் இதற்கு ஜனநாயக சக்திகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள இயலாத நிலையில்தான் கடந்த 3 ஆண்டுகளாக அச்சட்டத்தை கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார்கள். இப்போது அதை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கம் தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும், பிளவை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் பெரும்பான்மைவாத அரசியலை முன்னெடுக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு சதி முயற்சி தான் CAA சட்டத்தை இப்போது திடீரென்று நடைமுறைப்படுத்த முன்வந்திருப்பது. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 15ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் ஏற்படும் போது கூட வராதவர் தேர்தல் நெருக்கத்தில் அடிக்கடி தமிழகத்துக்கு வந்துடுது. இதை கூட ஒரு எதிர்ப்பு கண்டனத்தை முதலமைச்சரே பதிவு செய்கிறாரு. உரிய நிதியும் ஒதுக்கப்படலை. அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய செயல்பாடு என்பது தேர்தல் நோக்கி மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிறார். அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எந்த மாநிலத்தில் மக்கள் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் போவதில்லை. மணிப்பூருக்கு இதுவரையில் போனதே இல்லை. மணிப்பூரில் நாள்தோறும் கலவரம் பற்றி எறிகிறது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. ஆனால் தேர்தலுக்காக ஒரே மாநிலத்தில் திரும்ப திரும்ப வருகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நலனை விட தங்கள் அரசியல் ஆதாயம்தான் முக்கியம் என்று கருதக்கூடியவர்கள்.